பார்ட் 2 பார்க்கலாமா? எடுத்த வெண்ணெயை இது வந்து நீங்கள் வெண்ணெயாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இது உருக்கி உங்களுக்கு நெய் வேணால் நெய்யாகவும் எடுத்துக்கலாம். நான் நெய் தான் செய்ய போகிறேன். நல்லா 2-3 டைம் அந்த ஐஸ் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெண்ணெயை அப்படியே சிம்மில் ஒரு சட்டியை சூடு பண்ணிட்டு இந்த வெண்ணெயை அப்படியே போட்டுருங்க. சிம்மில் தான் இருக்கணும், மீடியம் ஃப்ளேமும் ஆனில் இருக்கக்கூடாது. நல்லா சிம்லேயே வச்சு காய்ச்சுங்க. நெய் காய்ச்சறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். பாருங்கள், நேரம் ஆக ஆக உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா நெய் அப்படியே திரிஞ்சு வரும். இந்த ஒயிட்டாக அந்த வெண்ணெய் இருக்குது இல்லையா, அது அப்படியே இன்னும் டைம் ஆக ஆக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே போயிடும். பாருங்கள், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு நெய் கிடச்சிருச்சு. எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக நெய் கிடச்சிருச்சு. ஃபுல்லு இந்த கிளியராக எல்லோ கலர் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு கல் உப்பு போட்டு சிம்மில் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை உப்பையும் ஒரு கல் போடுங்க. அப்புறம் ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நமக்கு வந்து 300 grams ஆஃப் கீ கிடச்சிருக்கு. எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிள், செய்ய உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது ஃபஸ்ட் டே. செகண்ட் டே வச்ச நெய் பாருங்கள், அது அப்படியே மணல் மணலாக ஆயிரும். சமலை